நெல்லை இரட்டை கொலை வழக்கில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம், விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே மூலச்சி பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து மற்றும் அவரது 5 வயதுடைய மகன் ஜெயராஜ் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகத்தை உலுக்கியது. இது தொடர்பாக வீரவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் வலை வீசி தேடினர். அதன்படி இந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை 17 வயது சிறுவன் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிலரை போலீசார் தேடி வந்தனர். அதன்படி இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடைய கிருஷ்ணன் என்ற அஜித் வீரவநல்லூர் 80 அடி கால்வாய் அருகே வனப்பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை கைது செய்ய முயற்சித்த போது கையில் வைத்திருந்த அறிவாளால் காவலர்களை அந்த கிருஷ்ணன் என்பவர் தாக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதில் காவலர் ஒருவருக்கு இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்காப்புக்காக தாக்குதலை தடுக்கும் வகையில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் கிருஷ்ணனுக்கு இடது காலில் குண்டு காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் காயமடைந்த காவலர் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வீரவநல்லூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஒருவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.